கனமழையால் சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாந்தகுமாரிடம் கேட்கலாம். சாந்தகுமார், தொடர்ந்து மழை பெய்யும் நாட்கள் என்றாலே வேளச்சேரி மக்களுக்கு ஒரு சிறிய பயம் இருக்கும். ஒன்று மழைநீர் தேங்குவது, மற்றொன்று போக்குவரத்து நெரிசல். தற்போது 100 அடி சாலையில என்ன நிலை காணப்படுகிறது? வேளச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வேளச்சேரி 100 அடி சாலையில் சாலையின் ஓரமான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. போக்குவரத்து நெரிசல் நீண்ட தூரத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வேளச்சேரி விஜயநகர் சந்திப்பில் ஆரம்பித்து கிண்டி செல்வதற்காக 100 அடி சாலையை பயன்படுத்தி வருவார்கள் வாகனங்கள் எளிதில் செல்வதற்காக. இந்த சாலை முழுவதுமாக போக்குவரத்து நெரிசல் சிக்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் நின்றபடியே இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. போக்குவரத்து போலீசார் இந்த நெரிசலை சரி செய்வதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் இருப்பதாக வாகனங்கள் இங்கிருந்து வெளியேறுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகளும் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். இப்போ கடந்த பெஞ்சல் புயலப்போ பார்க்கும்போது வேளச்சேரி மேம்பாலங்களின் மீது மக்கள் கார்களை பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பது தொடர்ந்து ஒரு வாடிக்கையாக நடந்து கொண்டிருந்தது. தற்போதும் அதே மாதிரி செய்யறாங்களா? தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த வேளச்சேரியில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தற்பொழுதே தேங்க ஆரம்பித்து விட்டது. இதன் காரணமாக தங்களது கார்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வாகனங்களை வேளச்சேரியில் உள்ள 3 மேம்பாலங்கள், அதாவது புதிய மேம்பாலம் 2 மேம்பாலங்கள் மீதும் அதே போல கைவேலி மேம்பாலத்தின் மீதும் கார்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கார்கள் காலை முதலே அதன் உரிமையாளர்கள் நிறுத்திவிட்டு செல்கின்றனர். அந்த நிலைதான் தற்பொழுது நீடித்து வருகிறது. ஏஜிஎஸ் காலனி, வேளச்சேரியில் இருக்கக்கூடிய நேரு நகர் ஹவுசிங் போர்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி இருக்கிறது. சாந்தகுமார், சென்னையை பொறுத்த வரைக்கும் மிக கனமழையோ அதி கனமழையோ இருக்காது, ஆனால் கனமழை தான் இருக்கும், அதுவும் நாளை வரை இருக்கும் அப்படின்னு தற்போதைய நிலையில சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில அங்க முன்னேற்பாடுகள், மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டிருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில்? குறிப்பாக வேளச்சேரி பகுதிகளில் எங்கெல்லாம் மழை நீர் தேங்குமோ அங்கெல்லாம் மோட்டார்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய இடங்களில் மின் மோட்டார்கள் மூலமாக தண்ணீர் வெளியேற்றக்கூடிய பணியை மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இருந்தாலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதனால் இந்த தண்ணீர் தேக்கம் என்பது நீடித்திருக்கிறது. மழை விட்டவுடன் ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்தில் மழைநீர் வடிவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். சாந்தகுமார், வேளச்சேரியை பொறுத்த வரைக்கும் குடியிருப்பு பகுதிகளுடைய தற்போதைய நிலை என்ன? எந்தெந்த பகுதிகள் தாழ்வான பகுதிகள், எங்கெங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி மழை பெய்த போது தண்ணீர் அதிகமாக தேங்கும், அந்த பகுதிகளுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கு? கடந்த முறை மழையின் பொழுது பார்த்தோம் என்றால் வேளச்சேரி டான்சி நகர், ஏஜிஎஸ் காலனி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, நேரு நகர், நேதாஜி ரோடு, ஆதம்பாக்கம், கிண்டி மடுவின்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மழைநீர் தேங்கி நின்றது. தற்பொழுது வேளச்சேரி நேரு நகர், நேதாஜி ரோடு, காமராஜர் தெரு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, விஜயநகர் பிரதான சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய நிலைதான் தற்பொழுது நீடித்து வருகிறது. பல்வேறு பகுதிகளிலும் இந்த மோட்டார்கள் வைத்து நீரை இறைக்கக்கூடிய நடவடிக்கையில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது. இந்த மழைநீரில் செல்லக்கூடிய வாகனங்களும் ஆங்காங்க இருசக்கர வாகனங்கள் பழுதாகி நிற்கக்கூடிய சூழ்நிலையும் தற்பொழுது இருக்கிறது. அத்தியாவசிய தேவைகளுக்காக மக்கள் குடைபிடித்து வெளியே வரக்கூடிய நிலைதான் தற்பொழுது வரை நீடித்திருக்கிறது. பல்வேறு இடங்களிலும் இந்த தண்ணீர் தற்பொழுது தேக்கமடைந்திருக்கிறது. மழை சற்று விட்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரத்தில் இந்த மழைநீர் வடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்போதும் வரும் மழைக்காலங்கள் போலவே தற்போதும் வேளச்சேரியில மழையினால் தற்போதைய நிலையில என்னென்ன பாதிப்புகள் அப்படின்றத பதிவு பண்ணிருக்கிறீங்க. இன்றைக்கு படிப்படியாக மழை குறையும், நாளை பிற்பகல் வரைக்கும் மழை இருந்தாலும் பிறகு படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளும் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாந்தகுமார்.